நமக்கெல்லாம் முதல்ல சோறு போடுவான். அடியார்கள் பசியோடு இருந்தால் இறைவனுக்கு மனம் கொள்ளாது. காரணம், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு மணிவாசகர் பாடினார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து. அப்பேற்பட்ட தெய்வம் இல்லையா அவர்? பிள்ளைக்கு பசியா இருந்தா அவரால் தாங்க முடியாது. படியளக்கும் பரமன். அவர் என்ன பண்றார்? திருக்கச்சூருக்கு சுவாமி வந்துட்டார், சுந்தரர் வந்துட்டார். ரொம்ப அசதியா இருக்கிறார். சிவபெருமான் என்ன பண்றாருங்க, திருக்கச்சூர்ல இவருக்கு பிச்சை எடுக்கிறார். சுந்தரர் பசி ஆறுவதற்காக வீடுகள் தோறும் சென்று பிச்சை எடுக்கிறார். மேலும் குறிப்பாக வீடு பேற்றை யாருக்கெல்லாம் தர எண்ணினானோ அவர்கள் வீடுகள் எல்லாம் சென்று பிச்சை ஏந்தினார் இறைவன். அப்படி பிச்சை ஏந்தி கொண்டு அந்த உணவை கொண்டு வந்து சுந்தரருக்கு கொடுத்தார். சுந்தரன் மீது அளப்பரிய காதல் இறைவனுக்கு உண்டு. சுந்தரருக்கு இறைவன் மீது காதல் உண்டு. ஏன்னா பறவை நாச்சியாருக்கு தூது போகும்போது சுந்தரருக்கு பெருசா கஷ்டமா இல்லை. பறவை நாச்சியாருக்கு 2 முறை தூது போனார்ல. ஒரு முறை வேதியர் ரூபத்துல போனார். பறவை நாச்சியார் ஒத்துக்கல. இப்ப வந்துட்டார் சுவாமி, மறுபடியும் அனுப்புறாரு. அந்த ரூபத்திலேயே போகணும். என்ன ரூபம்? ஜடாமுடி தரிச்சே வரணும்னு அனுப்பி வச்சார்ல. அப்பெல்லாம் சுந்தரருக்கு வருத்தமா இல்லையா? நமக்காக சுவாமி இறங்கி போய் தூது போனாரேன்னு வருத்தமா இல்லையா? ஆனா திருக்கச்சூர்ல இறைவன் பிச்சை ஏந்தி நடந்த போது அவன் கால் நொந்ததேன்னு அழுகுறார் சுந்தரர். என்ன காரணம்னா, அங்கே திருவாரூர்ல சுவாமி சந்திரன் ஒளி அப்படி குளிர்ந்த நேரத்துல நடந்தார் அந்த வீதியில. அது மட்டும் இல்லையாமா, அங்கே தேவர்கள் எல்லாம் பூலகணங்கள் எல்லாம் சுவாமிக்கு பூமாரி பொழிந்து அந்த வீதியில நடந்தார். அதனால அவர் கால் வளைஞ்சிருக்காரு. திருக்கச்சூர்ல எப்படி நடந்தார் தெரியுமா? நல்ல நடு நேரம், வெயில் நேரம். இப்படி பசியோடு வந்த சுந்தரனுக்காக அந்த வெயில்ல சுவாமி நடந்தாராம். வீடுகள் தோறும் போய் பிச்சை எடுத்ததை பார்த்து சுந்தரனுக்கு அழுக வந்தார். கால் நொந்து இருக்குமே அப்படின்னு அழுதார். அப்படி சுந்தரன் இறைவன் மீது காதலை பகிர்ந்தார். இங்க இருந்து பாடிக்கிட்டே திருவொற்றியூர் வந்துட்டார். ஒவ்வொரு ஸ்தலமா நம்ம போயிடலாம், வேகமா போயிடலாம். ஏன்னா சுந்தரனுடைய வாழ்க்கைய முழுவதுமாக சொல்லணும்னா 7 நாள் சொற்பொழிவு. 7 நாள் சுந்தரனுடைய வாழ்க்கைய வரலாறு சொல்றதுக்கு 7 நாள் சொற்பொழிவு, 1 வாரம் சொற்பொழிவு. அதனால